நெறையா பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட ஃப்ளாட் ஃபுட் பிரச்சனைய கண்டுபிடிக்கிறதுல தப்பு பண்ணிடுறாங்க. நெறைய நம்ம சென்டருக்கு வரக்கூடிய நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "மொத குழந்தைக்கு இப்படிதான் இருந்தது. சரியாயிடுச்சு. அதே மாரி 2வது குழந்தைக்கு சரியாயிடும்னு நெனச்சோம். ஆனா வந்து இப்ப ஃப்ளாட் ஃபுட் ரொம்ப இதா இருக்கு." அப்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நெறையா ஃப்ளெக்சிபிள் ஃப்ளாட் ஃபுட் நார்மல் தான். ஆனா, இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, குழந்தைங்களுக்கு கால்ல வலி இருந்தாலோ, இல்ல அடிக்கடி கீழ விழுந்தாலோ, இல்ல வந்துட்டு அ ஓடுறதுல இந்த மாரி விஷயங்கள்ல சிரமம் இருந்துச்சுன்னா, இத கட்டாயம் அசஸ் பண்ணி தான் ஆகணும். பீடியாட்ரிக் அண்ட் ஜர்னல் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆங்கிள் ரிசர்ச் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்டின்னா, ஒரு சிம்ப்டமேட்டிக் ஃப்ளாட் ஃபுட் வந்து நிச்சயமா பிசிக்கல் ஆக்டிவிட்டிய டிஸ்டர்ப் பண்ணும் அப்டின்னு சொல்லுது. நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா ஃப்ளாட் ஃபுட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் தேவையில்ல. ஆனா, பெயின்ஃபுல் ஃப்ளாட் ஃபுட் இருந்தாலோ, அல்லது அந்த குழந்தையினுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிய டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃப்ளாட் ஃபுட் இருந்தாலோ, அத நிச்சயமா எவாலுவேட் பண்ணணும். இந்த ஃப்ளாட் ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா, இது நீங்க அவசரப்படவும் வேண்டாம். அதே சமயத்துல அலட்சியம் பண்ணவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு இத ஷேர் பண்ணுங்க.